திஸ் இங்கே வந்து இப்போ எடுத்துருக்காங்க, ரோஹிணி மேடம் எடுத்திருக்காங்க. கரெக்டான ஒரு ஆக்ஷன் இமிடியேட்டாக எடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் அவங்க பேசுனதுக்கு ஐ ரியலி சல்யூட். ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் சில விஷயங்கள். அதே மாதிரி சும்மா மீடியாவில் போயிட்டு இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, இவங்க யாரும் இல்லை சார் சர்டிஃபிகேட் எனக்கு புரியலையே. அப்போ நாங்கள் வந்து இமிடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க, அவர் இப்படிதான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாக இப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க, ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள். செருப்பால அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது யார மேடம் சொன்னீங்க? நிறைய பேர், ஒருத்தர் இல்லையே, நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் பேரே தெரியாது. எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மணிமேகலை தான் எனக்கு தெரியும். நடுவுல எவனோ ஒருத்தர் நின்றுட்டு ஓவரா பேசுறாங்க. யாரா இவன் தான் இருக்கு. இது ஒரு சர்வதேச பிரச்சனையா பார்க்கப்படுது மேடம். இது ரெண்டும் டைரக்டரே கேட்டாரு, சர்வதேச பிரச்சனை நல்ல வாயில போங்க. இது வந்து அசிங்கமா போகுது. வேற பேசுங்க, விவாதிங்க, ஆக்டர் வேலை பாருங்க, இது பாருங்க, அதெல்லாம் ஓகே. பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறது தப்பான விஷயம். அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவளை பத்தி யார் தப்பா கேரக்டர் பத்தி பேசினா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களுக்கு பின்னாடி கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அன்னைக்கு தெரியும் சார்.